ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் கர மூவியோட மை வியூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரிவ்யூ இல்லைங்க, ஜஸ்ட் மை வியூ. கர மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் தேர்ட் ஆக்ட் வரைக்கும் தான். மொத்த காசுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு 4-5 சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குங்க. லொகேஷன் ஸ்டைலில் சொல்லணும்னா இது ஒரு 75% நம்ம விக்னேஷ் ராஜா டேரக்டரோட மூவியாகவும் ஒரு 25% தனுஷ் கூட சொல்ல மாட்டேன், நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவியாகவும் அமைஞ்சிருக்கு. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு அப்பா கிட்ட இருக்கிற காசை திருடி ஓடி போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து திருட்டு வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா ஒரு திருட்டு வேலை பண்ணி நம்ம ஒய்ஃப் மமிதா பைஜு கூட சந்தோஷமா வாழ நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது போலீஸ்ல மாட்டி தப்பிச்சு திரும்பவும் வந்துட்டு கஷ்ட காலத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேங்க்ல எல்லாம் போய் லோன் கேட்கிறாரு. ₹1 காசு இல்லை, அதனால பேங்க்ல வந்துட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. சரி, ஊர்ல வந்துட்டு நான் அப்பாவோட நிலத்தை வச்சு காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற பிரச்சனை என்னென்ன, அவருக்கு அது நிலம் கிடைச்சதா, அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுகள் என்னங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையை. மூவியோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோர்ஸ் நம்ம தனுஷ் சார் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மூவில செம்மையா இருந்துச்சுன்னா, அந்த கரசாமியா ஒரு சில சீக்வன்ஸ் சொல்றேன் பாருங்க. ஒரு நம்ம தனுஷ் சார் வந்துட்டு ஒரு கொள்ளையடிக்க போயிருப்பாரு ஒரு பேங்க்ல. அந்த இடத்துல வந்துட்டு அவர் காட்டுற பதட்டம், ஆனாலும் ஹீரோயிசமாவும் இருக்கணும், அதை வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதமும், பிளஸ் நம்ம K.S. ரவிக்குமார் சாரோட வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல அவர் மேல தப்பு தான் இருக்கும், ஆனாலுமே அந்த இடத்துல அவர் கேட்கறங்கிற சூழ்நிலை, அதை அவர் பெர்ஃபார்ம் பண்ணி அதை கேரி பண்ண விதமா இருக்கட்டும். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த மாசா நம்ம மியூசிக்கு வந்துட்டு இன்னும் மனுஷன் வந்துட்டு எகிரி நம்ம தொடரும் படத்துல மோகன்லால் மாதிரி ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு. தியேட்டர்ல அதுல வர நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் கூட செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸாக சொல்லும் போது நம்ம K.S. ரவிக்குமார் சொல்லலாம். இந்த படத்தில் ரொம்ப என்னை ஆச்சரியப்படுத்தினாரு. அவர் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாராங்கிறது நம்ம விக்னேஷ் ராஜா அவர்கிட்ட நல்லா வேலை வாங்கி தான் தெரிஞ்சுது. அவர் கெட்டப்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம சூரஜ் அவருக்கான கேரக்டர் நல்லாவே போர்ட்ரே பண்ணார். ஜெயராம் சார் அவரும் அவருக்கான கேரக்டரை போர்ட்ரே பண்ணார். மமிதா பைஜு ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்வன்ஸ் வராங்க, மறுபடி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீன் வருவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கான ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் ராஜா டைரக்ஷனை சொல்லணும். இவரெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் அவர் நம்ம ஃபின்ச்சர் ஃபேனுங்கிற சொல்லி அப்படின்லாம் சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் உண்மையாகவே வார்த்தையால் சொல்லாமல் ஒரு சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணி எடுக்கணுங்கிறத பக்காவாக எடுத்திருக்காரு. படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வரும். அந்த சீனை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை வந்துட்டு ரெகுலராக வர தமிழ் சினிமா சீன் தான், பட் அதை அவர் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு, எப்படி அதுக்கான மேக்கிங்கை பண்ணியிருப்பாருங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். படத்தில் நிறைய ஹைஸ் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் வந்துட்டு உண்மையாகவே அது இனிமேல் நடக்கும், இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்ல தான் எடுத்திருப்பாரு. அதுல வர அந்த பதட்டம், அந்த சீட்டேஜ்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு 2-3 இடத்துல ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சீக்வன்ஸ்ல இதுல நிறைய இருக்கு. பிரகாஷ் அவரோட மியூசிக்கு இதுல படத்தோட எமோஷன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி தான் சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த சாங்ஸ் தனியா கேட்கறதுக்கு ஒர்க் அவுட் ஆகினாலும் படமோட பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம அசுரன்ல வர மாதிரி இதுல ஒரு பீட் ஒன்று போட்டிருக்காரு மனுஷன். அதெல்லாம் நம்ம படத்தோட அந்த எலிவேஷனை வந்துட்டு அவர் தான் வந்துட்டு தாங்கி பிடிச்சி கொண்டு போயிருக்காப்புல. சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துல தேனீஸ்வர் அவர் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தோட அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வந்து ஷார்ட்ஸு, சில் அவுட்டே இல்லாமல் வர ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவர் செட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரூட்டடான ரொம்ப ஹீட்டான ஒரு ஏரியா தான், பட் அதை அவர் காட்சிப்படுத்தின விதம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் சீக்வன்ஸும் பர்டிகுலராக சொல்லணும்னா, அவங்க ஒரு டார்ச் லைட் வச்சு ஒரு ஃபைட் ஒன்று வரும், அதை வந்துட்டு அவர் காட்சிப்படுத்தின விதம், அதில் யூஸ் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்துட்டு ஃபுல்லாக செட்லேயே தான் எடுத்திருக்காங்க. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இடமே செட்டு மாதிரியே ஃபீல் ஆகாது. இந்த பேங்கோட செட்டு அது எல்லாமே சூப்பரா போட்டிருந்தாரு ஆர்ட் டைரக்டர். இந்த மூவில டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். இந்த படத்தோட நெகட்டிவா நான் பார்க்கறது என்னன்னா, படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் உங்களுக்கு படம் பரபரப்பா இருக்கும். என்னடா நடக்க போகுது, அடுத்தடுத்து என்னடா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப தனுஷர் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் போற படம் ஃபுல்லா எமோஷனலாவே போகும். ப்ரீ இன்டர்வல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 மினிட்ஸ் அந்த ஜோன்ல எடுத்துட்டு போயிருக்காரு. சில சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்கு, எமோஷனலா நான் கனெக்ட் ஆகலன்னு சொல்ல, பட் அது ரொம்ப லென்த்தா இருக்கு. இவ்வளோ லென்த்தா வந்துட்டு இதை கொண்டு போயிட்டு ப்ரீ இன்ட்ரோல டேக் ஆஃப் ஆகுது ஒர்க் அவுட் ஆகல. தேர்ட் ஆக்ட் செகண்ட் ஆக்ட் வரைக்கும் படத்துல வந்துட்டு லாஜிக்ஸ் எல்லாம் பக்கா வச்சுட்டு தேர்ட் ஆக்ட் மேல லாஜிக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுறாரு. தனுஷ் சாருக்கான ஃபேன்ஸுக்கு கொண்டாடணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அடுத்தடுத்து எங்கெங்கயோ போய் திடீர்னு ஸ்டோரி மாதிரி ராபின்வுட் ஸ்டோரியா மாறிடுது. எண்டும் போய் கடைசியாக எப்பவுமே மக்களை காப்பாற்ற அந்த ஜோனில் போய் படம் முடிஞ்சது. மற்ற டேரக்டர்ஸ்லாம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்க போகிறோம். பட் விக்னேஷ் ராஜா அவர்கிட்ட இருந்து இதை நம்ம
எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதில் ஒரு சீன் தனுஷ் சாரை ரொம்ப கிரேவாக இது படம் ஃபுல்லாக காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ்ல போயிட்டு அது எம்எஸ் பாஸ்கர், அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு பாருங்க. எம்எஸ் பாஸ்கர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வயல்வெளியில பார்த்துன்னு தனுஷ் சார் வந்துட்டு மனம் திருந்தி அப்படியே கரசாமி அவதாரம் எடுத்துறாரு. இதெல்லாம் நம்ம தெலுங்கு படத்துல பல தடவை அடிச்சு துவைச்ச சீனு. அதையவே இவரும் திரும்ப வச்சது வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ், அவரை நெகட்டிவா நான் சொல்ல விரும்பல. ஆனா தனுஷ் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, நீங்க இந்த விஐபி, திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரியான மூவிஸ் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி டார்க் ஜோன் ஆஃப் மூவிஸே வரதுனால இந்த படத்தோட தெரியும் உங்களுக்கு ஓப்பனிங் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு. கண்டிப்பா ஒரு திருச்சிற்றம்பலம் மாதிரியான ஒரு மூவி பண்ணாரோ, இல்ல ராயன் மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் மாசாவா இருந்தா கூட பரவாயில்ல. டோட்டலா எப்பவுமே இந்த மாதிரி ஆஃப் பீட் மூவிஸா அவர் பண்றது வந்துட்டு கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கும் இதாகுது, அவங்க ஃபேன்ஸுக்குமே கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகும். பட் அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம குறை சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் இந்த மூவி நம்ம விக்னேஷ் ராஜா பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு தேட்டருக்கு நீங்க காசு கொடுத்து போறீங்கன்னா உங்க சீட்டேஜ் கொண்டு வர மாதிரி 4-5 சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரியான மூவிஸ் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி நம்ம வெறும் ஃபீல் குட்னு சொல்லிட்டு இந்த வெறும் இந்த 2K கிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சீன்ஸை மட்டும் இவங்க வச்சு டேரக்டர் ஓட்டிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மூவிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பிஎம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.